வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பாருங்கள், தூதுவளையை வச்சு ஒரு தோசை பண்ணலாம். மாடியில் நான் வந்து தோட்டத்தில் தூதுவளை வளர்த்துட்ருக்கேன். அதை இப்போ பறிக்கலாம். எப்படி பறிக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ பாருங்கள், இதில் முள் இருக்கும். அதனால் நம்ம இங்கேயே வந்து நம்ம ஒரு இலையாக கட் பண்ணிக்கலாம். செடியை மொத்தமாக நம்ம கட் பண்ண வேணாம். இந்த மாதிரி ஒரு இலையாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்படி கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணிங்கன்னா இந்த செடியை அடுத்து வளரும் போது கொஞ்சம் நல்லா வளரும். அதனால் கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணிக்கணும். தூதுவளை தோசைக்கு தேவையான பொருட்கள் நம்ம மேலேருந்து தூதுவளையை பறிச்சுட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி இலையாகவே பறிச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு சின்ன சின்ன முள் இருக்கும். அது அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் வந்து தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன், இஞ்சி வந்து சின்ன துண்டாக 2 வச்சுருக்கேன், பெருங்காயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், ஜீரகப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், 1/2 கிலோ தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி தோசை செய்கிறதுன்னு பார்க்கலாம். சைடிஷாக இந்த பூண்டு தக்காளி சட்னி பண்ணுவோம். அதுக்கு தேவையான பொருட்கள், பூண்டு பார்த்திங்கன்னா 4 பூண்டு, முழு பூண்டை எடுத்து உரித்து எடுத்து வச்சு, கடுகு உளுந்து 1 ஸ்பூன், 2 தக்காளி, கருவேப்பிலை கொஞ்சம், காஞ்ச மிளகா ஒரு 5 காஞ்ச மிளகாவை நான் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்க, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இந்த சட்னியை வந்து நம்ம டூர் போகும்போது இல்லை வேறு எங்கேயாவது ஊருக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு இட்லி செஞ்சு இந்த சட்னி எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து ஒரு 2 நாள் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இப்போ நான் 1/2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் இதில் போட்டு வதக்கி எடுத்துக்கிறேன். இதோட பார்த்திங்கன்னா இந்த இஞ்சியும் போட்டுடலாம். இது வந்து நம்ம நல்லா ஒரு வயசு குழந்தையிலேருந்து நம்ம வயசானவங்க வரைக்குமே சாப்பிட்லாம். இது வந்து சளிக்கு ரொம்ப நல்லா கேட்கும். பாருங்கள், இதை மிக்சியில் எடுத்துட்டு இது நல்லா ஆறிட்டுருக்கட்டும். நம்ம இந்த சட்னியை ரெடி பண்ணிக்கலாம். இதே கடாயில் சட்னியை ரெடி பண்ணிப்போம். 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். இப்போ பாருங்கள், இந்த பூண்டை கொட்டி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் இந்த காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன். இப்போ இந்த தக்காளியை இந்த பூண்டுலேயே கொட்டி வதக்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த பூண்டு எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தக்காளி போடணும். அப்போ தான் வந்து அந்த பூண்டில் இருக்கிற அந்த விறுவிறுப்பு தன்மை தெரியாமல் இருக்கும். இந்த சட்னி பார்த்திங்கன்னா இந்த குழந்தை பிறந்தவங்க பால் ஊறுறதுக்காக இந்த சட்னி கூட செஞ்சு சாப்பிட்லாம். சிலருக்கு வந்து அந்த பூண்டு பால் சாப்பிட பிடிக்காது, பூண்டு வேக வச்சு சாப்பிட பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி ஒரு சட்னி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், இப்படி நல்லா கொஞ்சம் வதக்கிடணும். இப்போ இதை இறக்கி நம்ம கொஞ்சம் நல்லா ஃபேன் கடியில் வச்சு ஆற வச்சிடலாம். இப்போ தோசைக்கு ரெடி பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள், நம்ம தூதுவளை தோசைக்கு இந்த மிளகு பொடி போட்டுடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரகப்பொடி, அடுத்து இந்த பெருங்காய பொடி போட்டுடலாம். இதுக்கு நம்ம உப்பு போட தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம மாவுலேயே ஆல்ரெடி உப்பு கலந்து தான் வச்சுருக்கோம். நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். ஏன்னா மாவு அப்புறம் தண்ணி ஆகிடும். பாருங்கள், தூதுவளை அரைச்சி எடுத்தாச்சு. இதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருக்கிறத கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கிக்கலாம். நம்ம தூதுவளையை நல்லா வந்து வதக்கிட்டோம் அப்படின்னா இந்த தோசை வந்து உங்களுக்கு பச்சை வாடை வராது. அதுக்கப்புறம் இதில் காரத்துக்காக தான் மிளகு பொடியும் ஜீரக பொடியும் போட்டிருக்கேன். பெருங்காயப்பொடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஜீரணம் ஆகிறதுக்காக நான் இதை வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலக்கியாச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றலாம். பாருங்கள், தோசைக்கல் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது தூதுவளை தோசையை நம்ம ஊற்றுவோம். இப்போ லைட்டாக எண்ணெய் போட்டுக்கலாம். ஊற்றும் போது கொஞ்சம் சிம்மில் வச்சு ஊற்றுங்க. அதுக்கப்புறம் நல்லா ஹையில் வச்சு வேக விடுங்க. இந்த தோசை வெந்துட்டுருக்கும் போதே நம்ம இந்த சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தோசை நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா உங்களுக்கு வந்து மெலிசாவும் ஊற்றிக்கலாம், திக்காகவும் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அந்த மாதிரி இந்த தோசையை ஊற்றிக்கலாம். இப்போது தோசையை நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு தூதுவளை தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம மடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சட்னியை தாளித்து எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். பாருங்கள், கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இந்த சட்னியில் தாளிச்சதை நம்ம ஊற்றிடுவோம். சூப்பரான தூதுவளை தோசையும்
பூண்டு தக்காளி சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.